படம்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எமோஷனலாக நல்லா ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்கலாம் சீரியஸாக. லாஸ்ட் வீக் எப்படி யூத் வந்துச்சோ இந்த வீக் அப்படியே வந்து ஜென்ரலாக ஹாப்பி ராஜ்னே சொல்லலாம். ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் உள்ள பாண்டிங் எந்த அளவு ஒரு அப்பா ஒரு பையனை லவ் பண்ணுவார் அப்படின்றது தான் ஒரு கதையே. ஆக்சுவலி நம்ம தான் அப்பாங்களை வந்து நம்ம நிறைய தப்பா நினைச்சுக்கிறோம். பட் ரியாலிட்டியில என்ன நடக்குது அப்படின்றத இந்த கதையில சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கும். ஜிவி நல்லா பண்ணியிருந்தாரு. உண்மையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்டென்ட் ஓரியன்டா எடுத்திருக்காரு. சும்மா என்னைக்குமே லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஜோன்ல போயிட்டு நல்லா ஃபேமிலியோட கவர் ஆகிற மாதிரி எடுத்திருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஓகே, பட் எனக்கு ரொம்ப அந்த ஸ்டோரி கண்டென்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி ராஜே வந்து அது எப்படி டினோட் பண்றாங்கன்னா உனக்கு ஹாப்பி எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத டினோட் பண்றது தான். ஸோ நல்லாவே இருந்துச்சு. எனக்கு அப்பா கேரக்டர் ஜார்ஜ் மாதிரி எந்த ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. என்ன கேட்ட அபாஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே கம்பேக் மாதிரி இருந்துச்சு. பட் அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஜார்ஜ் மேரியன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு உண்மையிலே. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ரேட்டிங் கண்டிப்பா 10க்கு 10 கொடுக்கலாம். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். என்ன கேட்டா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா புல் பண்ற ஒரு ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. ஐ லைக் இட். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், இன்செக்யூரிட்டிஸ், பாடி ஷேமிங் பத்தி புதுசா வந்த டைரக்டர் கலவையா சூப்பரா ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு சொசைட்டிக்கு. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் ஓகே. ஆக்சுவலா அந்த படத்தை ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோவே இல்லை, அவரோட ஃபாதர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு கேரக்டர்ல, மரியன் சொல்லிட்டு அவர் தான் ஹீரோவே. சூப்பரா சொல்லியிருக்காரு. அண்ட் ஓவராலா படம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது ப்ரோ. ஒரு 20 மினிட்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோவா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்குது, எமோஷனலா கனெக்ட் ஆகுது. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா யூத் மூவி வந்து டெடிகேட் டு ஆல் பேரண்ட்ஸ். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் டெடிகேட் டு ஆல் ஃபாதர்ஸ் போட்டிருக்காரு. நான் ஏதோ நினைச்சிட்டு உட்காந்தேன் ஜிவி பிரகாஷ் வந்து ஓகே ஏதோ படம் நடிச்சிருக்காரு, போர் அடிக்கு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டார்லிங்க்கு அப்புறம் சொல்ற மாதிரி எதுவும் ஹிட் கொடுக்கல அவரு. திரிஷால் நாயந்தார் கூட ஏதோ ஒன்று போச்சு. பட் ஆனா ஹிட் அடிக்கணுங்கிற பட்சத்துல ஹிட் கொடுத்துட்டாரு. கண்டிப்பா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா மாறி இருக்கு படம். ரெண்டு பேருக்கு கூட ஹாப்பியா இருக்கு, சேடா இருக்கு. நீங்க பார்க்கும்போது தான் தெரியும். நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு உள்ள. ஸோ அது பாருங்க, படம் நல்லா சூப்பரா போகும். ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா இனிமே இந்த மாதிரி கேரக்டர் ரோல்லாம் அவர் பண்ணா தமிழ் சினிமா திருப்பி வரலாம் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா. மியூசிக் சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஹீரோயினி வர இடத்துல ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, அது ஓகேவா இருக்கு, சூப்பரா. இல்ல நிறைய பேர் கேட்டாங்க. இது ஆக்சுவலா தலைவர் வந்து அவருடைய ரகத்திலே தான் நடிச்சிருக்காரு, யாரோட சாயல்லையோ நடிக்கல. 5க்கு 4 கொடுக்கலாம். உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க. செம்ம இது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பார்க்கும்போது எப்பயும் போல 2K பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே செம்ம ஃபீலு. எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஃபீல்ல இருந்து வெளில வர முடியல. உண்மையிலே செம்ம ஒரு எப்படின்னா இப்ப இருக்க பசங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதாவது எப்படின்னா கோட்டு சூட்டு போட்டா நீ பெரியாளா அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கட்டும். அவங்க அப்பாவோட கேரக்டர்ல வேற லெவல்ல இருந்தது. டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜானரான டிஃப்ரெண்டான ஒரு வேவா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். செம்ம என்ஜாய். பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லாவே காமெடி தான் போகும். ஆடிட்டே இருப்பேன். அந்த டைலாக்குக்காகவே படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஒரு விஷயத்த எதிர்பார்க்கல. கடைசியா ஒரு டைலாக் வர சொல்லுவாரு, நீ எந்த இடத்துல இருந்து வந்தங்கிறத என்னைக்கு மறந்துட்டாலோ அன்னைக்கு உன்னோட ஸ்டேட்டஸ் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். நீ மேல போற மாதிரி தான் தெரியும், ஆனா அது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்திருப்பாங்க. அப்பாங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்களை ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்ப இருக்க பசங்க செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும். கண்டிப்பா அப்பா தான் மெயின் ஹீரோ. ஜிவிங்கிறதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேணா ஜிவி சார் வச்சுக்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்லவே அப்பா கேரக்டர் தான், அவர் தான் மெயின் ஹீரோ. அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்பாஸ் அவர் வேற பாத்தீங்கன்னு வச்சுக்கிறேன், கிளைமேக்ஸ் வரைக்குமே மனுஷன் எனக்கே கோவம் வந்தது. டே ரொம்ப ஓவரா சீனா போடுறடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து செம்ம ஃபீல். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ரொம்ப ஒர்த்தபிளான வாட்ச் மூவி. சீரியஸாவே ஓவரால் ரேட்டிங் 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு காமெடி ஜானர் இதெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருந்தது. டிஃப்ரெண்டா இருந்தது. வில்லேஜ்னு சொன்னாலே நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் என்ன, நாட்டாமலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேஷ்டி கட்டிட்டு வந்தாலே அவங்கள ரொம்ப தப்பா தான் பாக்குறோம். பட் அது இல்லைங்கிறத தெளிவுபடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பி ராஜ் உண்மையிலே இது வெரி வெரி ஹாப்பி ராஜ் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு.
படத்தோட டைட்டிலும் சரி, ஜிவி பிரகாஷோட படம் அப்படின்னும் போதும் சரி, படத்துக்கு வந்து உண்மையிலே உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமான்னு தெரியாம தான் உள்ள வந்து உட்கார்ந்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, படம் அருமை, அல்டிமேட் அப்படின்னு சொல்லணும். எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்கு. காரணம் என்னன்னா, படம் ஜிவி பிரகாஷ் படம் கிடையாது, ஜார்ஜ் மரியனோட படம். கம்ப்ளீட்டா அவர் தான் படத்தோட ஹீரோ மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அப்பாஸோட ரீஎன்ட்ரி சூப்பரா இருந்துச்சு படத்துல. படம் வந்து ஈஸி ப்ரெடிக்டட் சீன் தான். நமக்கு ஆரம்பத்திலே ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு வெறுப்பை காமிக்கும் போதே கடைசியில சென்டிமெண்ட் போட்டு முடிச்சிருவாங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஆனா வந்து இது கிளைமேக்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு இல்லையா, டேரக்டர் பயங்கரமா இருந்துச்சு. நான் ஒரு ரியல் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கான்னு மின்னலேவோட அந்த கம்பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அது நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த மலரும் நினைவுகள் வந்து போன மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அதிர்ச்சியாரனோட காமெடியா இருக்கட்டும், மதுரை முத்துவோட காமெடியா இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. ஜிவி பிரகாஷோட படமா மட்டும் இதை பார்த்தனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு கடுப்பிடிக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு அவர். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு. ஆனா வந்து இந்த படத்துல ஜார்ஜ் மரியனா இருக்கட்டும், அப்பாஸா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங் வந்து வேற வேற ரியாக்ஷன் கொடுத்ததால படம் உண்மையிலேயே சூப்பர். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா 2K கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா 90s 80sக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கு. ரொம்ப நல்ல படம். இல்ல படத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் ஹீரோன்ற பேர்ல சும்மா அதாவது ஹீரோ சும்மா ஒரு பையன் கேரக்டர்ல வேணுன்றதாக தான் ஜிவி பிரகாஷை போடாங்களே தவிர ஜிவி பிரகாஷால இந்த படம் கிடையாது. ஜார்ஜ் மரியானால தான் இந்த படம். ஜார்ஜ் மரியானு அவரோட தோற்றம், அந்த தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணப்பட்டது. அவங்களோட அப்பாவோட அந்த வரலாறா இருக்கட்டும், அவர் எப்படி சாதிச்சாரு, அவர் என்ன பண்ணாரு, பையனுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு சுத்தி படம் வந்து அந்த ஜார்ஜ் மரியானை சுத்தியே வரும். அவர் தான் படத்தோட ஹீரோ, வேற யாருமே கிடையாது. அவரால் தான் இந்த படம் இன்னைக்கு ஹிட். இந்த படம் இந்த அளவுக்கு ஓடுதுன்னா அது காரணம் அவராக தான் இருப்பாரு. சூப்பரான ஒரு படம் சார், சூப்பர் படம். ஒரு ஈகோ ஒண்ணுமே இல்லை. படத்தோட கான்செப்ட் ஒரு பணக்காரனுக்கும் பட்டிக்காட்டானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிறது அதை அழகா உணர்த்தி கடைசியில கொண்டு வந்து எல்லாருமே சமம் அப்படின்றத கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்ரெயின் சீன் இருக்கும், ஸ்பாய்லர் பண்ண போய் பாருங்க, அதுக்காகவே படத்தை பார்க்கலான்னு சொல்லுவேன். சூப்பர் படம். நன்றி. படம் நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். லாஸ்ட் நல்லா முடிச்சிட்டாங்க. ஸ்டோரி ஃபாதர் வந்து வெறுக்காம கடைசியில் என்ன ஆகுதோ அதான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பயந்தேன், ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கே, பேச்சுலர் படம் மாதிரி இருக்கேன்னு. பட் இன்டர்வல் கொஞ்சம் ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. ஒரு எமோஷனலாக முடிக்க போகிறாங்கன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்துட்டு, ஆனால் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எமோஷனல்குள்ளே கொண்டு வந்தது ரொம்ப நேச்சுரலாக பண்ணது. ரொம்ப நல்லா இருந்தது. யாரும் பெருசாக பேசாத ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பேசினதும் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு அவர் தான் ஃபுல்லாக கேரி ஆன் பண்ணியிருந்தார் ஷோல்டர்ஸில். எனக்கு என்னென்னா குறை என்னன்னா, அந்த அதிர்ச்சி காம்போ முத்து காம்போவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் ஓவராலாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றவங்கள ப்ளே பண்ண விட்டார், நிறையா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாரு. அது ரொம்ப பெரிய விஷயம், அது நல்லா பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட மெயின் ஹீரோனா ஜார்ஜ் தான். நல்லா பண்ணியிருந்தார். ஜார்ஜ் அவர்களின் ஆக்டிங் வந்து ஒரு தேவையான ஒரு ஸ்பாட்லைட்டுக்கான ஒரு இடம் இந்த படம் முழுக்க அவர் பண்ண ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி அப்பாஸுமே ரொம்ப நல்லா கம்பேக்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா அவங்களுக்கு கொண்டு போய் செட் ஆகிடும். செகண்ட் ஹாஃப்லையுமே வந்துட்டு அதான் சொன்னேன், செகண்ட் ஹாஃப்லையுமே வந்துட்டு எடுத்தோடனே புளியாமல் டுவர்ட்ஸ் த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் ரசிக்கிற மாதிரி. மேபி கிளைமேக்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு மேபி வேற மாதிரி இருக்கலாம், பட் ஓவராலாக படம் பார்க்குறப்ப அவங்களுக்குமே பிடிக்கும். அவர் பேரே ஹாப்பி தான், ஹீரோ பேரே ஹாப்பி தான். ஸோ அவர் பேரே வச்சுட்டாங்க டைட்டிலாம். ஸோ அது பெருசாக ஜஸ்டிஃபைலாம் பண்ண தேவையில்ல. படம் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா கெமிஸ்ட்ரி. அதான் சொன்னேன், ஹீரோயின் எல்லாம் இல்லாமல் கேரக்டராகவே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. 10க்கு 8 கொடுக்கலாம். படம் வந்து நல்லா தான் இருக்கு. ஒரு எமோஷனா வந்து ஃபன்னாக கூட்டு போயிருக்காங்க. ஜி பிரகாஷோட கம்பேக்னு சொல்லலாம். மியூசிக்கும் நல்லா இருக்கு. நல்லா ஒரு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கலாம். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்ம ஃபன்னா கூட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா வந்து எமோஷனா கூட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான், நல்லா இருக்கு. லாஸ்ட் ட்விஸ்ட் சூப்பரா இருக்கு. நாங்க வந்து பிரார்த்தனை அக்காக்காக வந்தோம், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஹீரோயினோட அந்த அக்கா சூப்பரா அழகா இருக்காங்க. ஓவரால் 9 தான் நான் படத்துக்கு. எமோஷனா அப்பாங்களுக்கு ஒரு கண்டினியூ பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்திருக்கு. ஃபீல் குட் மூவி தான். ஃபுல்லாக ஃபாதர் ஃபேமிலி எமோஷன் தான். அதுக்கப்புறம் வந்து காமெடி சீனு, மியூசிக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. நல்லா இருந்தது. தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஜிவி ஆக்ட் நல்லா தான், நார்மலாக ஆஸ் யூஸ்வலாக எல்லா படத்துல இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு ஏதோ பழைய படத்துல அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் வந்து மற்றவங்க ஆக்டிங், அப்பாஸ் ரீஎன்ட்ரி மற்றபடி இந்த ஃபுல்லாக ஃபன்லோடாக நீங்கள் எக்ஸ்பெக்டே இல்லாமல் வரலாம். தாராளமாக நல்ல படமாக இருக்குது. ஸ்டோரி வந்து லவ் ப்ளஸ் ஃபேமிலி ப்ளஸ் அப்பா சென்டிமெண்ட், இந்த மூணும் சேர்ந்து தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் ஃபீல் குட் மூவி தான். மற்றபடி நல்லா தான் இருக்கும். இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக தான் வந்து ஃபுல்லாக லவ்வாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் வந்து ஃபேமிலி லவ், அப்புறம் வந்து அப்பா சென்டிமெண்ட்டு. அதுவும் அப்பா சென்டிமெண்ட் ரொம்பலாம் காட்டல.
நார்மலாக காட்டியிருக்காங்க. அந்த ரியாலிட்டி யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி இது இல்லாமல் காஸ்ட் யாரு அவங்க ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, அதனால ஒரு 10க்கு ஒரு 8 கொடுக்காம 8. நான் பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்துக்கு வந்தேன். ஆனா ரொம்ப ஹாப்பியா இந்த படத்தை பார்த்துட்டு கிளம்புறேன். ஆடியன்ஸ் ஆனவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறதுனா பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வாங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்பா சார் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு, கம்பேக் கொடுத்திருக்காரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்பா பிடிக்கும், அப்பா பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்துக்கு வாங்க. அப்பாவை பிடிச்சிட்டு தான் போவீங்க. சாரி, தேங்க்யூ, லவ் யூ, இந்த 3 வார்த்தையை அப்பாட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுங்க. இந்த மீடியாக்கள் மூலமா நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். எங்க அப்பாவுக்கு சாரி, எங்க அப்பாவுக்கு தேங்க்யூ, எங்க அப்பாவுக்கு லவ் யூ. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மல் காமெடின்றதுலாம் கிடையாது. நான் வந்து தூக்கம் வந்தா தூங்கிடலான்ற மைண்ட் செட்ல தான் வந்தேன். ஆனா படம் வந்து எங்கேயுமே லாக் ஆகாம தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜாலியா இருந்தது அந்த படம். செகண்ட் ஹாஃப்ல வந்து எமோஷனலும் லவ்வும் காமெடியும் மிக்ஸ் ஆகி தான் செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. எமோஷனல் மட்டும் கனெக்ட் ஆகி கொடுக்கல, எல்லாமே மிக்ஸ் ஆகி செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்குமே, என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான். அவன் வந்து இப்போ 2K கிட்ல இருந்தாலும் அவனுக்குமே அது டச் ஆயிருக்குல்ல. நான் எப்படி அழுதனோ அதே மாதிரி தான் என் பையனும் அழுதுருக்கான். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, லைலா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆயிருக்கு. எமோஷனல் எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க. எல்லாரும் ரத்தத்தினாலும் சதையினாலும் தான் எல்லாமே தாய் வயிற்றுல தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே அன்பு, பாசம், நேசம் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்குமே இருந்தது. அதனால எல்லாருமே எமோஷனல் ஆனாங்க. இவன் தான் என் பையன், இவனும் அழுதுட்டு தான் வந்தான். ஆனா இவன் வந்து அப்பா இல்லாத பையன் தான். ஆனா இவனுக்குமே அந்த ஃபீல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு படத்தை, நல்லா இருக்க படத்தை நம்ம வரவேற்கணும்ல. மீடியான நீங்க தான் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும். ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவரும் அப்பாவுடைய பாசத்துல வளர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா அப்பாவுடைய பாசத்தை காமிச்சிருக்காரு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து பிள்ளைங்களுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தன் மானத்தையும் தன்னுடைய சுயமரியாதையும் இறக்கி தான் பிள்ளைங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்றத அழகா அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் அது மிஸ் ஆகாம கரெக்டா டைரக்டர் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ. இல்ல, ஒரு படம் நம்ம வந்து ஒரு வீக்ல இருக்கோங்க, எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுற அந்த போர்வையிலே வாழ்ந்தவங்களுக்கு வந்து அது இல்லாம போயிடுச்சு, வாய்ப்பு இல்லாம போச்சுன்னா பொருளாதார ரீதியாவும், அதுக்கப்புறம் நம்மள வந்து எப்படி சொல்றது, எல்லா விதத்துலயுமே நாங்க டவுன் ஆயிடுவோம். நாங்க போய் ஒருத்தட்ட போய் காசு கேட்க முடியாது, ஒரு கஷ்டம்னா எதுவுமே ஹெல்ப் கூட கேட்க முடியாது. இவங்களுக்கு என்ன, இவங்க ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நாங்க ஒரு பொய்யான போர்வைக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கும். ஒரு அழுக கூட நாங்க வெளிப்படையா காட்ட முடியாது, எங்களுடைய தோல்வியை கூட நாங்க வெளிப்படையா ஏத்துக்க முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே இருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து தான் அப்பா சார் வந்திருப்பாரு. கண்டிப்பா எவ்வளோ ஒரு பீக்ல இருந்தாரு, எவ்வளோ அழகான ஒரு ஆக்டரு, ரொம்ப சூப்பரான ஒரு நடிகரு. அவருக்கு வாய்ப்பே இல்லாம ஆச்சு. அவருக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவரு தன்னுடைய திறமையை அழகா வெளிப்படுத்திருக்காரு இந்த படம் மூலியமா. அவருக்கு கம்பேக் வந்து இந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஜிவி சாருடைய பங்கும் இதுல இருக்கும். இவங்களுக்கு வந்து அவர் வந்து பெரிய நன்றி கடன் பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்க வந்த மக்களுக்கு தான் தெரியும், அப்பா சாருக்கும் இந்த கதையில அவர் நடிச்ச கேரக்டருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அது வந்து மக்களாகிய நீங்க வந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அது அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா அவரும் எமோஷனல் ஆயிருப்பாரு நான் நம்புறேன். படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிராமத்துல வளர்ந்த பையன் வந்து ஒரு ஜிவி பிரகாஷ், டோட்டல் சிட்டி பேக்ரவுண்ட்ல வளர்ந்த பொண்ணு வந்து ஹீரோயின். ஸோ 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க, ஒன்று சேர்றாங்க. அந்த ஃபேமிலிஸ், கல்ச்சரல் டிஃபரன்ஸஸ் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா ஒரு லவ் பேஸ்ட் அந்த ஒரு ஆங்கிள் வந்து படம் வந்து போகும். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலிஸை கன்வின்ஸ் பண்ற விஷயம், டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு சென்டிமெண்ட்லாம் வந்து படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. டைரக்டர் நிறைய ஒரு காமெடி ட்ரை பண்ணணும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காமெடிஸ் வந்து ட்ரை பண்ணாரு. பட் என்னன்னா, அந்த நிறைய காமெடி ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 10 காமெடி வைக்கிறாருன்னு வச்சிங்கன்னா, ஒரு 2 காமெடி 3 காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தில் வந்து காமெடிக்கு அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலம் படத்துலலாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து கிராமத்தாளுங்க உட்காந்தா எப்படி காமெடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வயிறு வலிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இந்த படத்தில் இருந்துச்சு. பட் டேரக்டர் அந்த இதை கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டாரு. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு ஃபீல் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நம்ம குறையெல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கிளைமேக்ஸ்ல அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஃபீல் கிடைச்சிச்சு.